Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம வாட்டர்மெலன்ல ரொம்ப டேஸ்டியான சூப்பரான குச்சீஸ் பண்ண போறோம். அதாவது வாட்டர்மெலன் பாப்சிகல்ஸ் பண்ண போறோம். நான் இந்த சைஸ் அளவுக்கு வாட்டர்மெலன் பீஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் குட்டி குட்டியா பீஸா கட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து பழத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண முடிஞ்சதுன்னா எடுத்துருங்க. கொட்டை எல்லாமே எடுத்துருங்க. இப்போ இதில் இருக்க ஃப்ரூட் மட்டும் ஃபுல்லாக இந்த பழமாக இருக்கு இல்லையா, இது மட்டும் நல்லா எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் வந்து சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன், கொஞ்சம் அதில் அப்படியே இருக்குது. இப்போ இது கூட பழம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி சக்கரை போட்டுக்கோங்க. ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சும்மா 2 ஸ்பூன் மட்டும் சக்கரை போட்டால் போதும். ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்திக்கோங்க. இது கூட நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்திருக்கேன் இது கூட. இப்போ இதை வந்து நைஸாக நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு பழமும் சக்கரை மட்டும் சேர்த்து இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் சிட்டிக அளவுக்கு மட்டும் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த பெப்பர் பவுடர் வந்து சப்போஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது நம்ம பழம்லாம் சாப்பிட்றப்போ, பைனாப்பிள் இதெல்லாம் சாப்பிட்றப்போ மேலே வந்து மிளகாய் தூள் சேர்த்து சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் இது சேர்க்குறது. ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியான கிளாஸஸில் டம்ளர்ஸில் வந்து ஊற்றிக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இருக்க ஜூஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி 4 டம்ளரில் ஊற்றிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது க்ளோஸ் பண்ணுறனால உங்களுக்கு வந்து ஃப்ரீசரில் வைக்கிறப்போ தண்ணி எதுவும் மேலே விழுகாமல் இருக்கும், அதுக்காக க்ளோஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐஸ் குச்சி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு இது வந்து யூஸாக இருக்கும். சப்போஸ் இது இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சியோ இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 hour கழித்து கொஞ்சம் லைட்டாக கட்டியாயிரும், ஐஸ் கட்டியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ் குச்சி வச்சு நடுவில் வந்து சொருக்கிக்கோங்க. இப்போ நான் நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஐஸ் குச்சி வந்து வைக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பெப்பர் பவுடரும் சால்ட்டு சேர்த்திருக்கேன் வாட்டர்மெலன் ஜூஸ் கூட. நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் சேர்த்திக்கலாம், இல்லை புதினா இஞ்சி இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த ரெண்டோட காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 5 to 6 hours ஆகட்டும். இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து இது எடுக்க போகிறேன். 5 to 6 hours ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா கெட்டியாக இருக்கும் இல்லையா, இது ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் இது ஃபுல்லாகவே இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான வாட்டர்மெலன் பாப்சிகல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி குச்சீஸ் கொடுக்கறத விட இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டிருக்கனால சளி பிடிக்காது. கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், தண்ணியில் வச்சுருக்கனால. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யம்மியான டேஸ்டியான வாட்டர்மெலன் பாப்சிகல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.